இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குவாங்க. மேலே இருக்க பறவைங்க எல்லாமே கீழே பறந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னதான் நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு பார்க்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புகையாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த புகையால் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இறந்து போய்கிட்டு இருக்குவாங்க. அந்த இடத்த விட்டு ஏகப்பட்ட பேர் ஓடிக்கிட்டு இருக்குவாங்க. அவங்களோட சேர்ந்து இவனும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த புகை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த சிட்டி ஃபுல்லாக புகையாக வந்துக்கிட்டு இருக்கும். அதில் மாற்ற மக்கள் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதை பார்த்த உடனே இவன் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆள் எவ்வளோதான் ஓடினாலும் அந்த புகை பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கும். கடைசியாக இந்த ஆள் அவனோட வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா அவனோட பொண்ணு இருக்குவா. அவனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குவா. அதுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலே போக ஆரம்பிக்குவாங்க. இந்த பொண்ணு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால எந்த புகையும் உள்ளே வராது. அதனால அந்த பொண்ணு அதுக்குள்ளேயே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலே போக ஆரம்பிக்குவாங்க. இவங்க எவ்வளோ மேலே போனாலும் அந்த புகை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால ரொம்பவே வேகமாக போயிட்டு அங்கே இருக்க டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்கே இருந்தால் நம்மளும் இறந்து போயிடுவோம், உடனே வீட்டு மாடிக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே பார்க்குவாங்க. எல்லா இடமும் புகையாக இருக்கும். இவனோட மொபைலில் பார்க்கும்போது எந்த சிக்னலும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு டெலஸ்கோப்பை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும். அந்த சிட்டி ஃபுல்லாகவே புகையாக வந்துக்கிட்டு இருக்கும்.